This video sponsored by Educast. Educast courses, Educast digital marketing, stock marketing, coding மற்றும் பல கோர்ஸ்கள் எஜுகேஸ்டில் உள்ளன. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தாலித்தழைன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. இந்த இலை பார்த்திங்கன்னா ஹார்ட் வடிவில் இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கிள்ளுனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த பாருங்கள், இதுக்கு பேர் தாலித்தழை. இதோட யூஸ் பார்த்திங்கன்னா, இந்த தாலித்தழை இருக்குது இல்லையா, நல்லா மைய அரைச்சி எங்கேயாவது காயம் அடிப்பட்ட காயம் இருந்துச்சுன்னா நல்லா மைய அரைச்சி அதில் பூசிட்டிங்கன்னா நல்லா கம்மு மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டின பிறகு பார்த்திங்கன்னா அதில் இன்ஃபெக்ஷன்லாம் வராது, நல்லாவே இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா குளிர்ச்சி. இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். தழை இருக்குது பாருங்கள். இந்த தழையை வந்து வெறும் வயிற்றுலேயே நல்லா சாப்பிடலாம், குளிர்ச்சி தான். ஆடு மாடெல்லாம் நிறைய சாப்பிடுது. இது இருந்துச்சுன்னா ஆடு மாடெல்லாம் விடவே விடாது, நல்லாவே சாப்பிடும் ஒரு இலை விடாமல். அந்தளவுக்கு இதில் சத்தும் நிறையா இருக்குது. இதை வந்து நாங்கள் சும்மா சாப்பிடுவோம், இல்லைன்னா நாங்கள் அரைச்சி காயம் இருந்ததுன்னா பத்து போடுவோம். காயம் சீக்கிரம் ஆறிடும், இன்ஃபெக்ஷன் ஆகாது. நல்லா வந்து நம்ம பேண்டேஜ் ஓட்டின மாதிரி ஒட்டிக்கும் நல்லா காயத்தில். இந்த இலை மண்ணுக்கு இன்னும் படாது. நாங்கள் அந்த மாதிரி தான் அரைச்சி இதை பூசிப்போம். இதுக்கு பேர் வந்து நாங்கள் தாலித்தழைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன தழைங்கிறத சொல்கிறது வந்தால் உங்கள் ஊரில் எப்படி சொல்லிங்களோ சொல்லிக்கிங்க. இதை நாங்கள் தாலித்தழைன்னு தான் சொல்லுவோம். இதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதிகமாக வெளி ஓரங்களில் கரும்பில் நிறைய படர்ந்து கிடக்கும். அதாவது புதுசாக கரும்பு போட்டிருந்தாங்கன்னா அந்த கரும்பே சாய்க்கிற அளவுக்கு கொடி ஏறி அவ்வளோ வெயிட்டாக வந்து கரும்பே வந்து வளைச்சிட்டு போகிற அளவுக்கு வளைச்சிக்கும் அந்த கொடி. அந்த மாதிரி படரக்கூடியது. முள், ரோட்டோரம், அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வயல் சும்மா கிடக்குதோ அங்கே சும்மா இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நிறையாவே முளைஞ்சிருக்கும். பாருங்கள், இது மெயினாக நாங்கள் காயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த தாலித்தழையோட பூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள். இதுவே பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் தான் கிடக்குது நிறையா. அப்புறம் சும்மா ஒரு மெலிசான கொடி தான் இது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்தாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் நாங்கள் வந்து பறித்து சாப்பிடுவோம். இவ்வளோ இது நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். காயத்துக்கு மெயினாக அரைச்சி போட்டு பாருங்கள், காயம் ஆறுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.